ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் விக்ராந்த்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடித்து வெளியான படம் தான் லால் சலாம். இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் G5 ஆப்பில் வந்து இந்த படத்தை விட்டுருக்குறாங்க. அதனால் அந்த படத்தை நாம் இப்போ தான் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படத்தினுடைய ரிவ்யூ கேட்டு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பையன்தான் விக்ராந்த். அந்த ஊரில் ஒரு ஏழையோட தாயினோட பையன்தான் விஷ்ணு விஷால், அவரோட தங்கச்சி. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பொதுவான ஒரு விளையாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுறது. இதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விளையாட்டு. அந்த பொதுவான விளையாட்டே அவங்களுக்கு வந்து விபரீதமாக மாறுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட பையன் வந்து இந்தியன் டீமில் வந்து கிரிக்கெட்டில் செலக்ட் ஆகிடுறாரு. அதுக்கு அந்த பக்கம் அவர் விளையாட போகலான்னு ஆசையாக இருக்கும்போது ஒரு பெரிய ஊர் பிரச்சனையில் அந்த ஊரில் ஒரு கலவரத்தில் விஷ்ணு விஷால் வந்து நம்ம விக்ராந்தோட கையை வெட்டி கையை எடுக்க வேண்டிய சூழல் வந்துடுது. அதுக்கு அந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பம்பாயில் பெரிய தாதாவாக இருக்கார். முகுதீன் பாயா அவரோட கேரக்டர் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த ஊருக்கு வந்த உடனே விஷ்ணு விஷாலை பழி வாங்கினாரா, தன்னோட மகனுக்கு அந்த கை போன மகனுக்கு அவர் என்ன ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க, இந்த படம் வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சந்திக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோல் இந்த படத்தில் இந்து முஸ்லீம் பிரச்சனை இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ஆதிக்க சாதி, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் ஊரையே அவமானப்படுத்துகிற ஒரு பெரிய பண்ணையார் இருப்பார். அவர் வந்து அந்த ஊருக்குள்ளே எங்கள் ஊரில் தான் தேர் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளப்பி தேர் பிரச்சனையை கொண்டாந்து இழுத்து விட்றாங்க. தேரை இழுத்து தெருவில் விட்ற மாதிரி இந்த படத்தில் விட்றாங்க. அதுக்கு அந்த பக்கம் இந்த படத்தில் மொத்தமாக கொலை செய்கிறது, கொலை பண்ணுறது, அது வந்து என்ன சொல்கிறது, நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எதுக்குமே யாருமே எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காதது. போலீஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் யாருக்குமே இருக்காங்க. அப்படி நம்ம கதை பார்க்குற நம்மளுக்கே அது மாதிரி சில விஷயங்கள் தோணுது. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த கதையில் எதுவுமே நம்பும்படியே இல்லாமல் இருக்கிறது இந்த படத்தினோட பலவீனம். இந்த படத்தினோட பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் வேறு ஒரு 10 சீன்லையும் அவர் வந்து என்ன இந்தளவுக்கு ஏன் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ ஒரு ஸ்லோவான படத்தில் இப்படி ஒரு கதையில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வேறு எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை ஒரு டைம் கூட பார்க்க முடியாது. ஆனால் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் ரசிகர் அவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்தளவுக்கு அவரோட எமோஷனலும் சரி, பாசமும் சரி, இந்த படத்தில் நடத்துகிற எல்லா விஷயங்களும் சரி, அது அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. இன்னொன்னா முகுதீன் பாயா வர்ற நம்ம ஹீரோ தேவை இருக்கோ இல்லையோ 2 சண்டை பண்ணுறாரு. பம்பாயில் ஒரு இன்னும் பெரிய டானாக இருக்கிறாருன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் டானாக இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்க நம்மளுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. அவர் டானா என்ன பண்ணார், டானா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் கூட மேக்கிங்காக நம்மளுக்கு காட்டவே கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு பிலோ ஆவரேஜான இந்த படத்தை நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒருத்தான படம் தான் இது. சில சீன்கள் எல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் சீன்களெல்லாம் அடிச்சு விட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர சீன்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம். தேங்க்யூ.